இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னன்னு நீங்க வந்தது 50 பேரு, நீங்களே பாத்தீங்கல்ல, பெரிய வீட்டு கல்யாணம், கூட்டமே இல்ல. இவ்ளோ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்றாங்க, யாரையுமே காணோம். வருவாங்கடா, சாயந்தரம் பொறுமையா வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அதனால வர்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாம பாத்துக்கணும். கூப்பிட்டாதானே வருவாங்க. இந்த கல்யாணம் ஏன் நடக்குது? கெஸ்ட் யாருமே இங்க வரல. இவ்ளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ல கம்மியான ஆளுங்களை கூப்பிட்டு எதுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னே எனக்கு புரியல. இன்னும் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பெரிய ஆளுங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு கணக்கு இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கும். இது எல்லாத்தையும் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நாம ரோட்ல தான் நிக்கணும். அதுவும் உண்மைதான்டா, ஆனா ஏதோ எங்கேயோ இடிக்குதுடா. ஐயோ அண்ணன், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாதுண்ணே. அவங்க இப்படி கல்யாணம் பண்றதுக்கு என்ன காரணமோ, என்ன ரகசியமோ நமக்கு என்ன தெரியும்? நாம இதுக்கு மேலேயும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் மேடம் நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. வாங்க போலாம். போலாம். அம்மா லக்ஷ்மி. என்ன தாத்தா? ஒன்னும் இல்லம்மா, மித்ரா குடும்பம் பெரிய கோடீஸ்வரங்க தானே? ஆமா தாத்தா. அப்போ அவ்வளோ பணம் இருந்து புகழ் இருந்து அரண்மனை மாதிரி வீடும் இருந்து இங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏன் கல்யாணம் நடத்துறாங்க? இப்படிப்பட்ட பிசினஸ் மேனுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அதோட அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன்தான். இப்படி பெருசா யாரையும் கூப்பிடாம கல்யாணம் பண்றாங்களா தாத்தா? அது அது வந்து இதுல என்ன இருக்கு பிளேட்டா தாத்தா? இப்ப இருக்கக்கூடிய பணக்கார மக்கள் எல்லாம் வெளியில அவங்க குடும்ப விஷயத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. கல்யாணம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாவே பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா ரிசப்ஷன் எல்லாம் கிராண்டா பண்ணி முடிப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கலாம். நமக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல தாத்தா? ஆமா தாத்தா, இவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அக்காவை அவங்க தேடி வந்து அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கி இருக்காங்க. அண்ணி, என்ன சஞ்சு? பெரியமா உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க, வாங்க போலாம். தாத்தா, நானும் போயிட்டு வந்துடுறேன். அடேங்கப்பா, இந்த நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, இது வரைக்கும் இந்த நெக்லஸ பாத்திருக்கேனே தவிர போட்டு பார்த்ததே இல்லம்மா. சஞ்சனா, சஞ்சனா, சஞ்சனா. மூளை குழம்பிடுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? பெரியமா, அந்த நெக்லஸ் காஸ்ட்லியானது மட்டும் அல்ல, ரொம்பவும் மரியாதைக்குரியது. அந்த நெக்லஸ போட வேண்டியது இந்த வீட்டு பொண்ணுங்கல்ல, இந்த வீட்டுக்கு வர மருமகள். சாரி பெரியமா. பாரம்பரிய விஷயத்துல, பண்பாடு கலாச்சார விஷயத்துல இந்த நெக்லஸ் உயிரோட்டமானது. அப்படிப்பட்ட நெக்லஸ கேர்லெஸ்ஸா பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். விடுங்கக்கா, சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிடுங்கக்கா. அவ சின்ன பொண்ணுதான், நீ அது சொல்லணும்ல. இந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்ட சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யார் அதை மிஸ்யூஸ் பண்ணாலும் அது தப்புதான். அந்த தப்பு இனி எப்பவும் நடக்க கூடாது. இனிமே எப்பவும் நடக்காது பெரியமா.
லக்ஷ்மி, என் கோபத்துக்கான காரணத்தை பார்த்து நீ பயப்படாத. அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நீ புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். இந்த நெக்லஸ் இனி உன்னோடுது. என்ன லக்ஷ்மி, அந்த நெக்லஸை இவ்வளவு வித்தியாசமா பாக்குற? இந்த நெக்லஸ் ஒரு நாள் நகை ஷாப்ல என்னோட கழுத்துல விழுந்ததுங்க. உன் கழுத்துல விழுந்துச்சா? ஆமா, அதை எதிர்பாராம லக்ஷ்மி, அன்னைக்கு இந்த நெக்லஸ் விழுந்தது உன் கழுத்துலையா? ஆமாண்ணா, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்றதுக்கு சிச்சுவேஷனும் அமையல. அரவிந்தா, பாத்தியா அந்த கடவுளோட லீலைய? இந்த ஹாரம் யாருக்கிட்ட போய் சேரணும்னு கடவுள் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு. லக்ஷ்மி, இந்த நெக்லஸை என் அத்தைக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்க. என் அத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் என் மருமகளுக்கு இதை கொடுக்கிறேன். இந்த நெக்லஸ போட்டுக்கிட்டு தான் நீ மனமேடையில வந்து உட்காரணும். சரிங்க அத்தை. தப்பி தவறி கூட இந்த நெக்லஸ் விஷயத்துல அலட்சியமா இருந்துராத. இத ஜாக்கிரதையா நீ பாத்துக்கணும். இத உன் கூடயே வச்சுக்க. கல்யாணத்தப்ப போட்டுக்கோ. எடுத்துக்கம்மா. இத்தனை பேர் இத்தனை வாட்டி சொல்றாங்கன்னு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. இது எங்களுக்கு பரம்பரையா வர்றது. இத இந்த வீட்டு மருமக கழுத்துல போடாம ஒரு கல்யாணமும் நடந்ததில்ல. அது மட்டும் கை தவறிட்டா நாங்க நம்புற பாரம்பரியத்தை கேவலப்படுத்துற மாதிரி. அதை என்னால தாங்கிக்க முடியாது லக்ஷ்மி. அத்தை, என் மேல இருக்கிற இந்த நெக்லஸையும் என் இதயத்துல இருக்க உங்களோட பையனையும் என் உயிர் மூச்சு மாதிரி கண்டிப்பா பாதுகாப்பேன்.